மேடம் வணக்கம் மேடம். தாவைக்கு ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30 நாளுக்கு மேல போயிடுச்சு. இந்த ஆட்சி எப்படி இருக்கு மேம்? பெண்கள் நீங்க சேஃபா இருக்கீங்களா? இன்னும் இப்பதான் விஜய் வந்திருக்காரு. வந்த உடனே தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு. எல்லாம் விஜய் குறை செய்யறாங்க, குறை சொல்றாங்க. இனிமேதான் தெரியும் அவர் செய்யறது. வந்த உடனே எப்படி செய்ய முடியும்? எல்லாம் குறை சொல்றாங்க விஜய். அது பண்ணல, இது பண்ணல. விஜய் வந்து குழந்தைங்களை பாலியல் பண்றாங்கன்னு இனிமேதான் ஒரு ஸ்டெப் எடுப்பாரு, எல்லாமே செய்வாரு. சிங்கப்பொன் பாதுகாப்பு வந்து சிட்டில தான் போட்டிருக்காரு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தான் வந்து அது கரெக்டா செயல்படுது. நான் ஆட்டுப்புறம் சுத்துப்புற ஏரியாவுக்கெல்லாம் அது வந்து செயல்படல. அங்கங்க நடக்கிற தப்பு நடந்துன்னு தான் இருக்குது. எந்த தப்புமே குறையவே இல்லை. கிராமத்துல இல்லையா? கிராமத்துல எல்லாம் அதெல்லாம் அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பெல்லாம் இல்ல சார். கிராமத்துல எல்லா ஊரும் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா சிட்டி ஏரியாவில தான் போட்டிருக்காரு. இது நாட்டுப்புறத்துல எல்லாம் போடவே இல்லை. பெண்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது. எந்த கொடுமை நடக்காம இல்லை. முன்னை விட இப்ப அதிகமா தான் நடக்குது. இவர் சொல்ல போனா இவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே 44 பேர் போனாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே 44 பேர் போனாங்க. அப்பவே கவலைப்படாம தான் அவரு இருக்கிறாரு. மறுபடியும் ஆட்சிக்கும் வந்துட்டாரு. ஜனங்க இந்த சொல்ற மாதிரி நடிக்கிறத பார்த்து அடிக்கிறத பார்த்து எப்படியோ சப்போர்ட் விட்டாங்க. எதிர்பார்க்கல, வந்துட்டாரு. வந்த பிறகு நல்லா செயல்படுத்தணும். விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு 30 நாள் ஆயிருக்கு. இந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சி நல்லாதான் போகணும்னு பாக்குறோம்னா. என்ன நல்லதா போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் பெண்கள் பாதுகாப்பு அவர் அறிவிச்சது ஒன்னா செய்வாரு நம்பிக்கை இருக்குது. அதான் என்னென்ன அறிவிச்சாங்க, உங்களுக்கு என்ன திட்டங்கள் பிடிச்சிருந்தது? பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் வந்து மக்களுக்கு நிறைய செய்யறாரு அவரு. இந்த 30 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் இருங்க. இந்த 30 நாள்ல கிட்டத்தட்ட 206க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள் வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டிருக்காங்க நியூஸ் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னீங்க, இது ஒரு கேள்வியை கேட்கிறோம். அவரு நல்லாதானே பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் நாங்க. ஏன்னா இப்போ நீங்க கும்படி பண்ணி சொன்னீங்கல்ல, அவர் நேரடியா வர முடியாதுல்ல. முதலமைச்சரா இருந்தேன்னு ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ மூலமா தானே எல்லாத்தையும் செய்ய முடியும். அவரு ஸ்ட்ரைட்டா எல்லாம் வர முடியாதுல்ல ஒரு முதலமைச்சரால. நடிகர்கள் எல்லாம் ஸ்ட்ரைட்டா பாக்குறாரு. அன்னைக்கு போட்டோ ஷூட்டா நடத்துற நடிகர் அவர் பாக்கல, அவங்க தான் நடிகருங்க தான் அவரை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வராங்க. நான் கூட பார்த்தேன் அதெல்லாம். ஒரு சிம்ரனு, அப்புறம் வந்து ஜோதிகா, இவங்க எல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டா அவர் தான் வந்து பார்க்க வந்தாங்க. அவரு போய் பார்க்கல. இந்த குழந்தைய வந்து விஜய் அவர்கள் பார்த்திருக்கணுமா பார்த்திருக்க கூடாது? அண்ணா பார்த்துதான் பார்த்திருக்கணும். யார் மூலமா விசாரிச்சு இது பண்ண அதோட நடவடிக்கை எடுத்துருக்கணும். 30 நாள் ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு அவர் செய்த விஷயங்கள்ல? அவரு சொல்றது உங்களுக்கு தோன்றது அவர் என்ன மக்களுக்காக என்ன பண்ணிருக்காரு அந்த 30 நாள்? இப்போ புதுசா சட்டம் போடுறது நல்லா இருக்கு. மகளிருக்கு கொடுக்குற உரிமை எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ எவ்வளவு பெட்டரா இருக்கு அப்ப இருந்த ஆட்சி விட. என்ன புதுசா சட்டம் போட்டிருக்காரு மக்களுக்காக? நான் என்ன சொல்றது, ஒயின் ஷாப் எல்லாம் மூட சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. வெளியே வந்து மகளிர் வெளியே போயிட்டு வர்றதுக்கு எந்த டைமா இருந்தாலும் வெளியே போறதுக்கு நல்லா இருக்கு. வேற என்ன சொல்றது, இப்பதான் வந்திருக்காரு. இன்னும் புதுசா எடுத்துட்டு வரணும். மக்களுக்காக நிறைய செய்யணும். நாங்க அதை எதிர்பார்க்கிறோம். விஜய் அவர்கள் நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. அதுல உங்களுக்கு பிடிச்சது என்ன? பிடிச்சிருந்தது என்ன சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு. பெண்களுக்கு எவ்வளவு பண்ணுவேன், சிலிண்டர் கொடுப்பாங்க, நிறைய சொன்னாரு. அதுல உங்களுக்கு பிடிச்சது? சிலிண்டர் கொடுக்கறது நல்லதுதான். சிலிண்டர் கொடுத்தாக்கா வெளியே போறவங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன சொல்றது, ஓகே. பெண்கள் பாதுகாப்பா இருக்கீங்களா? சேஃப்டியா இருக்கும். சேஃப்டியா இருக்கும். இந்த விஜய் அவர்களுடைய 30 நாள் ஆட்சியில கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? என்ன பாக்குறது, 3 வயசு குழந்தைங்க கிட்டத்தட்ட 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் சொல்றது இல்ல, நீங்க உங்க மனசுல பட்ட சொல்லுங்க. பரவாயில்ல. விஜயோடைய ஆட்சி நல்லா இருக்குன்னு இல்லையா? அதுக்கு ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கறது. 200 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு 215 நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு மனநிலை? நல்லா இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சி வந்து ஆட்சின்னா ஓரளவுக்கு நல்லா தான் பண்றாரு. இருந்தாலும் வந்து இந்த பெண்கள் வெண்கொடுமை எல்லாம் ஒழிக்கவே இல்லை. ஒண்ணு கூட சொல்றாரு, எதுவுமே வந்து அது செயல்படுத்தல. சிங்கப்பெண் நல்லாதான் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் அங்கங்க நடந்துகிட்டு தானே இருக்குது. அதுக்கு விஜய் என்ன பண்ணுவாரு? அவரு ஒண்ணும் பண்ண முடியாது. பாதுகாப்பு போடுறனாரு, போதுமான பாதுகாப்பு போடணும். அவர் ஒன்றும் குறை சொல்லலை. பாதுகாப்பு போடணும், ஒன்று கொஞ்சம் பாதுகாப்பு போடணும். இருந்தாலும் வந்து
எப்படி சொல்றது என்ன தெரியல. நீங்க உங்க வீட்டு குழந்தைய ரோட்ல விட்டுட்டு விஜய் பாதுகாப்பு கொடுக்கணும் எப்படி? நான் அப்படி சொல்லலப்பா. இவர் தானே சொல்றாரு குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறோன்னு தானே சொல்லி வந்திருக்காரு. அதுக்கு தகுந்த அந்தந்த ஏரியாவில் போலீஸ் போட்டு பாதுகாப்பு கொடுக்கணும். சிட்டியில மட்டும் போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு அங்க இங்க போட்டு அது பாதுகாப்பு, அது வந்து பாதுகாப்பே கிடையாது. சிட்டியில வந்து நடக்கிறத விட நாட்டுப்புறத்துல தான் நிறைய இந்த மாதிரி நடக்குது. அதனால வந்து அந்தந்த ஸ்டேஷன்ல சொல்லி அங்கங்க ஒவ்வொரு ஆளு ஊருங்களுக்கு பாதுகாப்பு போட்டா இந்த அளவுக்கு நடக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். நேற்று வெளியே 5 குழந்தைகள் நடந்தது. 5 குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இது நடந்தது ஒரே நாள்ல. நேற்று வெளியே 5 குழந்தைங்களுக்கு நடந்தது. வேற வேற ஏரியாவில் சார். கும்மிடிப்பட்டியில வந்து திருவள்ளூர் மாவட்டம் ஒரு இடத்துல நடந்தது. மற்ற ஏரியாவில் வேற வேற ஏரியாவில் நடந்தது சார். நிறைய எப்படி மனசு கஷ்டமா இருக்குது. குழந்தைங்களை இந்த மாதிரி பண்றாங்களே, எந்த ஆட்சி தான் வந்து இதை தீர்த்து வைக்கும்? பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத எந்த ஆட்சி தீர்க்கணும்னு தான் நினைக்கிறோம். இவர் தீர்க்கிறன்னு தான் வந்தாரு. இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியல. நான்லாம் பண்ணிருந்தா சொல்றாரு, இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியல. முன்ன நடந்ததை விட இப்ப அதிகமா தான் நடந்துனுக்குது. அதனால நான் விஜய் ஆட்சி குறை சொல்லல, அதிகமா தான் நடந்துனுக்குது. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய சொன்னாரு, ஆனா இப்ப பண்ண மாட்டாங்களே. கொஞ்ச நாள் ஆகட்டும்ன்றாரு. கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்ப நான் வந்ததே பண்ண முடியாது, கஜானா காலியா இருக்குது, கொஞ்ச நாள் ஆகட்டும் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. தெரியலையே பண்ணுவாரா இல்லையான்னு சொல்ல முடியாது. நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்களா அந்த வாக்குறுதிகளை? இல்ல நாங்க எதிர்பார்க்கல சார். நாங்க எதிர்பார்க்கல. இந்த 2000 ரூபாய் கொடுக்கறது கூட எதுக்கு? நாட்டுக்கு நல்லது பண்ணட்டும். 2000 ரூபாய் கூட வேணாம் தான் நாங்க நினைக்கிறோம். 2000 ரூபாய் இப்ப 2500 ரூபாய் போடுறேன், அம்மா ஒரு சவரம் போடுறேன், அதெல்லாம் கூட வேணாம். நீ நாட்டுக்கு நல்லது செய். நீ இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. நல்லது செய்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தேன்னா அதுவே போதும். பணம் வேணாம், மோதிரம் வேணாம், நகை வேணாம், பட்டு புடவை வேணாம், எதுவுமே வேணாம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாவே போதும். அதுதான் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். பாதுகாப்பு கொடுக்கலையா தளபதி? என்ன பாதுகாப்பு கொடுக்குறாரு? அங்கங்க நடந்துன்னு தானே இருக்கு. வயசானவங்களை இது பண்றாங்க, சின்ன குழந்தைங்கள பாலியல் தொல்லை பண்றாங்க, அங்கங்க நடந்துன்னு தானே இருக்குது. என்ன எங்க இது பண்றாரு? இவர் வந்த பிறகு நிறைய தப்பு நடந்திருக்குது. ஒரு முறை அதுக்கு சரியான தண்டனை அறிவிச்சாரானா மறுபடியும் அந்த தப்பு நடக்க வாய்ப்பு இருக்காது. கொஞ்சம் குறையும், தப்பு குறையும். இவர் வந்து மொத்தமா குறை சொல்ல முடியாது, தப்பு குறையும். பாக்குறாரு அந்த செய்திகள் எல்லாம் தெரியறது இல்ல அப்படின்றாங்க. அது எப்படி தெரியாது போயிடும்? நம்மளே தான் செல்லுல பாக்குறோம். இப்ப நாங்க எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறோம், காட்டு பகுதியில இருக்கிறோம். நாங்களே செல்லுல பாக்குறோம். தினம் நடக்கிற நிகழ்ச்சி தினம் தெரியுது. ஒரு முதலமைச்சருக்கு எப்படி தெரியாம இருக்கான்? அவருக்கு தெரியாம இருக்குமா? எங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, நாங்க எம்எல்ஏ போட்டு வச்சுக்கிறோம், எம்எல்ஏவுக்கு சொல்லுங்க, நாங்க உடனே பண்ணிடுறோம், 2 ஹவர்ல பண்றோம், 3 ஹவர்ல பண்றோம். அதெல்லாம் வாயில சொல்லிட்டு ஆகாது சார். அதெல்லாம் செயல்படுத்தணும். செயல்படுத்தினாதான் நாட்டுக்கு நல்லது சொல்லுவாங்க. நீ சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் நல்லது இல்லை. வேற என்ன அவரு சொந்த திட்டங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது எது? எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாய லோன் ஒன்று இருக்கு. அப்புறம் 100 நாள் வேலை 200 நாள் போட்டிருக்காங்க, அது வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பெண்கள் பாதுகாப்பு ஒன்று. வேற என்ன சொல்றது தெரியலையே. 2500 அது வந்து அது போட்டாலும் ஒண்ணுதான், போடாடியே ஒண்ணுதான். அது ஏன்னா எல்லாருக்கும் போட முடியாது. ஏன்னா இப்பதானே வந்தாரு, கல்லாப்பட்டியே காலியா இருக்குன்னாங்க எல்லாரும். வேற எதுவும் சொல்ல தெரியல. வேற விஜய் சார் கிட்ட பிடிச்ச விஷயமா ஏன்னா நீங்க வேற யாரும் மதிக்க மாட்டாருன்றீங்க. வேற எதுவும் சொல்ல அக்கா கொஞ்சம் சொல்லுங்களாங்க. எங்களுக்காக அதெல்லாம் உங்களுக்கு வேணாமா? வேணும் தான். அதுல பிடிச்சதுன்னா உங்களுக்கு என்ன விஷயம்? என்ன விஷயம் எது சொல்றதுன்னு தெரியலையே. எது செஞ்சாலும் நம்ம நல்லது நிறைய சொன்னாரு. அதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? பிடிச்ச விஷயம்னா குழந்தைங்களை பாலியல் பலாத்காரம் பண்றாங்கல்ல, அதுதான் மெயின் தேவையே. இப்ப கூட கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயசு குழந்தைய கொலை பண்ணிட்டாங்கல்ல, பாத்தீங்களா? பார்த்தோம். அதுக்கு விஜய் நேர்ல போகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது நான் பாக்கல, நியூஸ் எல்லாம் பாக்குறது கிடையாது, அதனால எனக்கு தெரியாது. பாக்குறது இன்னைக்கு வந்து நடிகை கூட போட்டோ எடுத்துட்டு இருந்தாரு, இந்த குழந்தை போய் பாக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நான் நியூஸ் பாக்குறது இல்ல, பாக்கணும் தான். ஒரு பார்த்து ஸ்டெப் எடுக்கணும் தான் கண்டிப்பா. நெக்ஸ்ட் டைம் அவர் வர மாட்டாரு செய்யலனா விஜய். இந்த வாட்டி ஸ்டெப் இல்ல, ஏன்னா இப்ப வந்திருக்கிறாரு, இனிமே ஒரு ஸ்டெப் எடுக்கலன்னா அடுத்த வாட்டி அவர் வர மாட்டாரு. அவருடைய ரசிகை தான். நான் என்ன பண்றது? மக்களுக்காக தான் நான் வந்தேன்னாரு, மக்களுக்கு செய்யலன்னா அடுத்த வாட்டி அவர் வர மாட்டார்ல. அதான் எங்களுடைய. ஒரு 10 மார்க்குக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு மார்க் கொடுக்கணும், எவ்வளவு கொடுப்பீங்க? 10 மார்க்கு தான்.